தமிழ்நாட்டில் 4000 வாக்காளர்களுக்கு மட்டுமே எஸ்ஐஆர் படிவம் வழங்கவில்லை என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் வாக்காளர் திருத்தப் படிவங்களை சமர்ப்பிக்க இன்றே கடைசி நாளாக அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் 4000 வாக்காளர்களுக்கு மட்டுமே எஸ்ஐஆர் படிவம் வழங்கவில்லை என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு, கேரளா, மேற்குவங்கம், அசாம் உள்ளிட்ட 9 மாநிலங்களிலும், புதுச்சேரி உள்ளிட்ட 3 யூனியன் பிரதேசங்களிலும் எஸ்ஐஆர் எனப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை இந்திய தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது. டிசம்பர் 4ஆம் தேதி வரை பணிகள் நடைபெறும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் ஒரு வார கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டது. அதன்படி எஸ்ஐஆர் படிவங்களை நிரப்பி திரும்ப அளிப்பதற்கு இன்றே கடைசி நாளாகும். நேற்றைய நிலவரப்படி 12 மாநிலங்களிலும் 99.98% படிவங்கள் விநியோகிக்கப்பட்டு 99.59% படிவங்கள் இணையத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் மொத்தமுள்ள 6,41,00,000 வாக்காளர்களில் 99.99% படிவங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளன. அதாவது 4201 பேருக்கு மட்டுமே படிவங்கள் வழங்கப்படவில்லை. விநியோகிக்கப்பட்டதில் 99.95% படிவங்கள் கணினிமயமாக்கப்பட்டுள்ளன. அதாவது 26,967 பேர் மட்டுமே படிவங்களை திருப்பி அளிக்கவில்லை. இதனிடையே 1200 வாக்காளர்களுக்கு ஒரு வாக்குச்சாவடி என தமிழ்நாடு முழுவதும் வாக்குச்சாவடிகள் மறுசீரமைக்கப்பட்டுள்ளன. அதன்படி 6648 வாக்குச்சாவடிகள் புதிதாக உருவாக்கப்பட்ட நிலையில் 80 வாக்குச்சாவடிகள் இணைக்கப்பட்டுள்ளன. மொத்தத்தில் தமிழ்நாட்டில் உள்ள வாக்குச்சாவடிகளின் எண்ணிக்கை 75,035 அதிகரித்துள்ளது. எஸ்ஐஆர் படிவங்களை திருப்பி அளித்தவர்கள் தேர்தல் ஆணைய இணைய பக்கத்தில் சரிபார்த்துக் கொள்ளலாம். எஸ்ஐஆர் 2026 என்ற பகுதிக்கு சென்று செல்போன் எண் அல்லது வாக்காளர் அடையாள அட்டை எண் விவரங்களை அளித்து தங்களது படிவம் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறதா என அறிந்து கொள்ளலாம். டிசம்பர் 16ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் நிலையில் அடுத்த ஆண்டு ஜனவரி 15ஆம் தேதி வரை மாற்றங்கள் செய்ய விரும்புவோர் உரிய படிவங்களில் விண்ணப்பிக்கலாம். ஜனவரி 1ஆம் தேதி 18 வயது பூர்த்தியடைபவர்கள் படிவம் 6, வெளிநாட்டில் இருப்பவர்கள் படிவம் 6A, பெயர் சேர்க்க மற்றும் நீக்குவதற்கான ஆட்சேபனைகளை தெரிவிப்போர் படிவம் 7, முகவரி மாறியவர்கள் படிவம் 8 ஆகியவைகளை பூர்த்தி செய்து அளிக்க வேண்டும். படிவங்கள் அனைத்தும் பரிசீலிக்கப்பட்டு பிப்ரவரி 14ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும். இந்நிலையில் எஸ்ஐஆர் பணிகள் சில மாநிலங்களில் முடிவடையாத நிலையில் மேலும் அவகாசம் அளிக்கப்படும் என கூறப்படுகிறது. டெல்லியில் இன்று நடைபெறும் ஆலோசனைக் கூட்டத்துக்கு பின் தேர்தல் ஆணையம் இது தொடர்பான அறிவிப்பை வெளியிடும் என தெரிகிறது. தமிழக அரசு ஊழியர்கள் இன்று விடுமுறை எடுத்து வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டார். ஒருநாள் சம்பள பிடித்தம் செய்யப்படும் என தலைமைச் செயலாளர் முருகானந்தம் எச்சரித்துள்ளார். அரசு ஊழியர்களுக்கு பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்துவிட்டு மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வலியுறுத்தி அரசு ஊழியர் சங்கத்தினர் தொடர் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்த கோரிக்கையை வலியுறுத்தி அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் இன்று ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இன்று விடுமுறை எடுத்து வேலை நிறுத்தத்தில் ஈடுபடும் அரசு ஊழியர்களுக்கு சம்பள பிடித்தம் செய்யப்படும் என தலைமைச் செயலாளர் முருகானந்தம் எச்சரித்துள்ளார். கூடுதல் தலைமைச் செயலாளர்கள் அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் இன்று அரசு ஊழியர்களுக்கு மருத்துவ விடுப்பு தவிர தற்செயல் விடுப்பு என எந்தவித விடுப்பும் அளிக்கக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாரேனும் பணிக்கு வராமல் விதிகளை மீறியிருந்தால் அரசுக்கு அறிக்கை அனுப்ப வேண்டும் எனவும், ஊழியர்களின் வருகை பதிவு குறித்த அறிக்கையை காலை 10:15 மணிக்குள் மின்னஞ்சல் மூலம் அனுப்ப வேண்டும் என்றும் தலைமைச் செயலாளர் முருகானந்தம் உத்தரவிட்டுள்ளார். பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன் விடுப்பில் இருப்பதால் லஞ்ச ஒழிப்புத்துறை டிஜிபி அபய்குமார் சிங் சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக கூடுதல் பொறுப்பு வகிப்பார் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக பதவி வகித்த சங்கர் ஜுவாலின் பதவிக்காலம் கடந்த ஆகஸ்ட் 31ஆம் தேதியுடன் நிறைவடைந்தது. இதைத் தொடர்ந்து காவல்துறை நிர்வாக பிரிவு டிஜிபி வெங்கட்ராமன் பொறுப்பு சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக நியமிக்கப்பட்டார். பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன் 15 நாட்கள் மருத்துவ விடுப்பில் இருப்பதால் லஞ்ச ஒழிப்புத்துறை டிஜிபி அபய்குமார் சிங் சட்டம் ஒழுங்கு டிஜிபி பொறுப்பை கூடுதலாக கவனிப்பார் என உள்துறை செயலாளர் அறிவித்துள்ளார். டெல்லிக்கு தமிழ்நாடு எப்போதும் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் என முதலமைச்சர் மீண்டும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். திமுகவின் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி 2ஆம் கட்ட பரப்புரையை தொடங்கி வைத்த முதலமைச்சர் ஸ்டாலின் எந்த ஷா வந்தாலும் கருப்பு சிவப்பு படை தக்க பாடம் புகட்டும் என்று தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற பரப்புரையை திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அறிவித்திருந்தார். அதன்படி முதற்கட்டமாக 68,463 வாக்குச்சாவடிகளிலும் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணிக்கு உதவிட திமுக வாக்குச்சாவடி குழு உறுப்பினர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருந்தது. இந்நிலையில் 2ஆம் கட்ட பரப்புரையை சென்னை ஆழ்வார்பேட்டையில் திமுக தலைவர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அதன்படி வரும் ஜனவரி 10ஆம் தேதி வரை தமிழ்நாடு முழுவதும் கலந்துரையாடல்கள், திருமுனை கூட்டங்கள், வாக்காளர் சரிபார்ப்பு இயக்கங்களை திமுக நடத்தவுள்ளது. திமுக பூத் கமிட்டி உறுப்பினர்களை உற்சாகப்படுத்துதல் மற்றும் அணி திரட்டுவதை
நோக்கமாக இந்த பரப்புரை கொண்டுள்ளது. இதுகுறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், எந்த ஷா வந்தாலும் எத்தனை திட்டம் போட்டாலும் டெல்லி பாதுஷா என்ற நினைப்போடு தமிழ்நாட்டிற்கு வர முடியாது என்று குறிப்பிட்டுள்ளார். அவர்களுக்கு ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் தங்களின் கருப்பு சிவப்பு படை தக்க பாடம் புகட்டும் என்றும் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு என்றைக்குமே ஆணவம் பிடித்த டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் என்றும் முதலமைச்சர் பதிவிட்டுள்ளார். 2026ஆம் ஆண்டு தேர்தலில் அதிமுக கூட்டணி 210 இடங்களில் வெற்றி பெறும் என கூறியுள்ள எடப்பாடி பழனிசாமி, தனி பெரும்பான்மையுடன் அதிமுக ஆட்சி அமைக்கும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சென்னை மாநகரத்தில் நடைபெற்ற அதிமுகவின் பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டத்தில் உரையாற்றிய அவர், மக்களவைத் தேர்தலில் அதிமுக பாஜக பெற்ற வாக்குகளை ஒப்பிட்டு வெற்றி வாய்ப்பை விவரித்தார். வாக்கு நாடாளுமன்றத்தில் 23.5%, பாரதிய ஜனதா நாடாளுமன்றத்திலே வாங்கின வாக்கு இரண்டையும் சேர்த்தா 41.33%. இந்த 41.33% வாக்குல பார்த்தா 84 சட்டமன்ற தொகுதி வெற்றி பெறுகிற வாய்ப்பு இருக்குது. அப்ப 19ல 2 இடங்கள் வெற்றி பெற்ற போது 84 என்று சொன்னால் 75 என்று சொன்னால் இப்பொழுது 84 என்றால் அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 210 இடங்களில் அதிமுக தலைமையில் அமைக்கக்கூடிய கூட்டணி வெல்லும். அதிமுக பாஜகவின் கட்டுப்பாட்டில் இருப்பதாக திமுக உள்ளிட்ட கட்சிகள் விமர்சிக்கும் சூழலில் என்டிஏ கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை தாங்கும் என எடப்பாடி பழனிசாமி கூறினார். 2026ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதிமுக தலைமை தான் நம்முடைய கூட்டணிக்கு தலைமை தாங்கும். அதிமுக தான் ஆட்சி அமைக்கும். அதிமுக தான் தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும். பாஜகவுடன் கூட்டணி வைத்தோம் என்பதை தவிர திமுகவால் கூட தங்கள் ஆட்சியை குறை சொல்ல முடியாது எனவும் எடப்பாடி பழனிசாமி கூறினார். 2026இல் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்குவது என்றும் கூட்டணியில் இடம்பெறும் கட்சிகள் குறித்து முடிவு செய்ய அவருக்கே முழு அதிகாரம் இருப்பதாகவும் அதிமுகவின் பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. சென்னை வானகரத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் அதிமுகவின் பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. அதில் அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேனுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டுள்ளதால் துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி செயற்குழு மற்றும் பொதுக்குழுவை வழிநடத்துவார் என பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார். இதைத் தொடர்ந்து கூட்டத்தில் மொத்தம் 16 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அதன்படி திமுகவை வீழ்த்துவதற்கு பாஜகவுடன் கூட்டணி அமைத்ததற்கு பொதுக்குழு முழுமனதுடன் ஒப்புதல் அளிப்பதாக கூறப்பட்டுள்ளது. அதிமுக தலைமையிலான கூட்டணியில் இடம்பெறும் கட்சிகள் குறித்து முடிவெடுக்கும் முழு அதிகாரம் EPSக்கு இருப்பதாக பொதுக்குழுவில் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கூட்டணியில் இடம்பெறுகிற கட்சிகள் கூட்டணியின் நோக்கத்தை புரிந்து கொள்பவர்களாகவும் கூட்டணியின் தலைமையை ஏற்றுக்கொள்பவர்களாகவும் கூட்டணியின் நோக்கத்தை நிறைவேற்ற முழு மனதோடு ஒத்துழைப்பவர்களாகவும் இருக்க வேண்டும். மேலும் 2026இல் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்குவோம் என்ற தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது. கழக பொதுச் செயலாளர் மாண்புமிகு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தமிழர் வருங்கால முதலமைச்சர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் 2026இல் மீண்டும் முதலமைச்சராக்குவோம் என்று சூளுரை ஏற்போம். இதன் மூலம் தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் EPS தான் என்பதும் மறைமுகமாக திட்டவட்டமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சொல்வது போலவே அவரது ஆட்சி சிறப்பான ஆட்சி என்றால் 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவை மக்கள் ஏன் வீட்டிற்கு அனுப்பினார்கள் என்று அமைச்சர் ரகுபதி கேள்வி எழுப்பியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தொட்ட துறைதோறும் ஊழல், கொடநாடு தொடங்கி தூத்துக்குடி வரை சீரழிந்து கிடந்த சட்டம் ஒழுங்கு என தமிழ்நாட்டை சீரழித்த பழனிசாமியை மக்கள் அவ்வளவு எளிதில் மறந்துவிடவில்லை என்றும் சாடியுள்ளார். தேர்தலை மனதில் வைத்தே மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினி வழங்கப்படுவதாக எடப்பாடி பழனிசாமி கூறியிருப்பது சிறுபிள்ளைத்தனமானது என திமுக செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன் விமர்சித்துள்ளார். காலை உணவு திட்டத்தை நாங்கள் அறிமுகப்படுத்தினோம். அது மாணவர்களுக்கான திட்டம். உடனே அது 2026 தேர்தலை மனதில் வைத்துக் கொண்டு என்று சொல்ல முடியுமா? அப்படி என்றால் இவர்கள் அறிமுகப்படுத்திய திட்டங்கள் எல்லாம் தேர்தலுக்கான திட்டங்கள் என்று எடுத்துக்கொள்ளலாமா? இதெல்லாம் ஒரு சிறுபிள்ளைத்தனமான பேச்சாகவே நான் பார்க்கிறேன். அவர் தொடர்ந்து இதை சொல்லிக்கிட்டே இருப்பார். காரணம் என்னன்னா, இவங்க ஆட்களை அழைச்சிட்டு வந்து அங்கே ஈரம் வந்துடுச்சு, நெல்மணிகளில் ஈரம் வந்து முளை விட்டுச்சுன்னு சொல்ல வச்சவர் அவர். அதுக்காகவே தஞ்சாவூருக்கு போய் எடப்பாடி பழனிசாமியின் பயத்தை போக்குவதற்கு போடப்பட்ட மேக்கப் தான் அதிமுக பொதுக்குழு கூட்டம் என்று திமுக அமைப்புச் செயலாளர் RS பாரதியும் விமர்சித்துள்ளார். வாக்கு திருட்டில் ஈடுபட்டுதான் நேருவும் இந்திரா காந்தியும் வெற்றி பெற்றதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா குற்றம் சாட்டியுள்ளார்.
திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் வாக்கு வங்கிக்காகவே எதிர்க்கட்சிகள் நீதிபதிக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வந்திருப்பதாக மத்திய அமைச்சர் அமித் ஷா குற்றம் சாட்டினார். நாடாளுமன்றத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பான விவாதம் நடைபெற்ற போது மக்களவையில் பேசிய அமித் ஷா வாக்கு திருட்டில் ஈடுபட்டுத்தான் நேருவும் இந்திரா காந்தியும் வெற்றி பெற்றதாகவும் விமர்சித்தார். श्री सरदार पटेल को मिले और 2 वोट जवाहरलाल नेहरू जी को. இந்திய குடியுரிமை பெறும் முன்பே சோனியா காந்தி தேர்தலில் வாக்களித்ததாக அமித் ஷா குற்றம் சாட்டிய நிலையில் அதற்கு காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால் எதிர்ப்பு தெரிவித்தார். இதனிடையே திருப்பரங்குன்றம் விவகாரத்தையும் அமித் ஷா குறிப்பிட்டு பேசினார். संभालने के लिए एक हाईकोर्ट के जज के सामने इम्पीचमेंट लेकर आए हैं. देश की जनता उनको இந்நிலையில் அமித் ஷாவின் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அவையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். விவாதத்தின் போது தாங்கள் எழுப்பிய எந்த கேள்விக்கும் பதிலளிக்காத மத்திய அமைச்சர் அமித் ஷா தற்காப்புக்காக பேசியதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். மக்களவையில் அமித் ஷாவின் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வெளிநடப்பு செய்த பிறகு எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது வெளிப்படையான வாக்காளர் பட்டியல் மற்றும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தின் கட்டமைப்பு குறித்த கேள்விகள், பாஜக தலைவர்கள் இரு மாநிலங்களில் வாக்களித்தது எப்படி என்ற சந்தேகம் உட்பட தான் எழுப்பிய எந்த கேள்விக்கும் அமித் ஷா பதிலளிக்கவில்லை என குற்றம் சாட்டினார். और जो हमने पॉइंट्स रखे हैं उसका जवाब नहीं दिया, एक एग्जांपल लेकर बोल रहे हैं, तो इट इज अ कंप्लीटली डिफेंसिव रिस्पांस. आपने उनका चेहरा तो देखा. தலைமை தேர்தல் ஆணையர் குறித்து பாஜக அரசு பேச மறுப்பதாக கூறிய ராகுல் காந்தி நாங்கள் எதற்கும் அஞ்ச மாட்டோம் என்றும் தெரிவித்தார். திருப்பரங்குன்றம் மலை மீது மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் 7 தொல்லியல் துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தூணில் தீபம் ஏற்ற வேண்டுமென இந்து அமைப்பினரால் சர்ச்சை எழுந்த நிலையில் சமீப காலமாக மேலே உள்ள தூண் தீபத்தூணா அல்லது நில அளவை கல்லா என விமர்சனங்கள் எழுந்து வந்தன. தமிழக தொல்லியல் துறை இணை இயக்குநர் யதீஷ்குமார் தலைமையில் 7 அதிகாரிகள் 3 மணி நேரமாக மலை உச்சியில் உள்ள தூணில் ஆய்வு மேற்கொண்டனர். பின்னர் ஆய்வுகளில் சேகரிக்கப்பட்ட தகவல்களை மதுரை மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமாரிடம் தெரிவிப்பதற்காக புறப்பட்டுச் சென்றனர். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மற்றும் மாவட்ட நீதிமன்றம், திருப்பரங்குன்றம் தர்கா ஆகிய 3 இடங்களில் வெடிகுண்டு வைத்திருப்பதாக காவல்துறை கட்டுப்பாட்டு அலுவலகத்திற்கு மின்னஞ்சல் மூலமாக மிரட்டல் வந்தது. மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள துறை வாரியான அறைகள் மற்றும் பயன்பாடற்ற பொருட்கள், வாகனங்கள் நிறுத்துமிடம் உள்ளிட்ட பகுதிகளில் வெடிகுண்டு தடுப்பு நிபுணர்கள் மோப்பனாய் உதவியுடன் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். இதேபோன்று மதுரை மாவட்ட நீதிமன்றம் மற்றும் திருப்பரங்குன்றம் தர்கா பகுதிகளிலும் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. அதில் வெடிபொருட்கள் எதுவும் இல்லாத நிலையில் மின்னஞ்சல் மூலமாக அனுப்பப்பட்ட தகவல் புரளி என தெரியவந்தது. நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி குடியரசுத் தலைவருக்கு ஏற்கனவே எழுதிய கடிதத்துடன் திருப்பரங்குன்றம் விவகாரத்தை சேர்த்து பதவி நீக்க நடவடிக்கை எடுக்க மக்களவை சபாநாயகரிடம் மனு அளித்ததாக திமுக எம்பி திருச்சி சிவா தெரிவித்துள்ளார். டெல்லியில் பேசிய மாநிலங்களவை திமுக தலைவர் திருச்சி சிவா திருப்பரங்குன்ற விவகாரத்திற்கு முன்பாகவே நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி 13 குற்றச்சாட்டுகள் அடங்கிய கடிதத்தை குடியரசுத் தலைவருக்கு இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பில் அனுப்பப்பட்டதாக கூறினார். திருப்பரங்குன்றம் வழக்கிற்காகத்தான் அவர் மீது இந்த இம்பீச்மெண்ட் கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். அது அல்ல என்று சொல்வதுதான் மிக முக்கியமான ஒன்று. ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி இரு அவைகளையும் சேர்ந்த 50 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இவர் மீது 13 குற்றச்சாட்டுகளை எடுத்து வைத்து குடியரசுத் தலைவருக்கும் உச்சநீதிமன்ற நீதிபதிக்கும் அந்த மனு அனுப்பப்பட்டிருக்கிறது. 13 குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் தான் நேற்றைக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதனிடையே நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் தாமாக முன்வந்து பதவி விலக வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனுக்கு எதிராக இம்பீச்மெண்ட் நோட்டீஸ் அளிக்கப்பட்டுள்ள நிலையில் தன் மீதான விசாரணை தடையின்றி நடக்க ஏதுவாக அவர் பதவி விலக வேண்டும் என்று திருமாவளவன் தெரிவித்துள்ளார். நாகையில் 10 நாட்களாக குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்துள்ளதால் மக்கள் தவித்து வருகின்றனர். நாகையில் 10 நாட்களாக மழைநீர் வடியாமல் குடியிருப்புகளை தண்ணீர் சூழ்ந்துள்ளதால் தனித்தீவு போன்று காட்சியளிக்கிறது. நாகூர் கலிஃபா சாஹிப் தெருவில் தித்வா புயலால் கனமழை பெய்த நிலையில் போதிய வடிகால் வசதியின்றி அப்பகுதியில் மழைநீர் சூழ்ந்து காணப்படுகிறது. 10 நாட்களுக்கு மேலாக தண்ணீர் தேங்கி நிற்பதால் கொசு உற்பத்தியாகி பாசி படர்ந்து தொற்றுநோய் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வடிகால் எதுவுமே இல்லாம தண்ணி தேங்கி நிற்கிறதுனால எங்களுக்கு விஷப்பூச்சிகள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. பாம்பு, பள்ளி, பூரா இந்த மாதிரிலாம் வீட்டுக்குள்ளே எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு.
இதேபோல் ராமேஸ்வரம் அருகே உள்ள தென்குடா கிராமத்தை மழைநீர் சூழ்ந்துள்ளதால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. குடியரசு முன்னாள் தலைவர் அப்துல் கலாமின் தேசிய நினைவகத்திற்கு எதிரே உள்ள இந்த கிராமத்தில் கழிவு நீருடன் மழைநீரும் சேர்ந்து தேங்கி நிற்கிறது. எந்த இதுலையுமே இருந்து எங்களை வந்து பார்க்கவும் செய்யற ஒன்றும் செய்யவும் இல்லை. முடியாதவங்களுக்கு ஒரு வெளியே போகிறதுக்கு கூட ரொம்ப நாங்கள் கஷ்டப்படுறோம். பாம்பு வழியெல்லாம் உள்ளுக்குள்ள வீட்டுகளுக்குள்ள வருது. ஸ்கூல் பிள்ளைய புக்கு பூரா மிதந்து போச்சு. சாப்பாட்டு பாத்திரம் அதை கொண்டோட மிதந்து போச்சு. பிள்ளைகளை வச்சுட்டு நாங்கள் இப்படி கஷ்டப்படுறோம். யாருமே இதுக்குள்ள நடவடிக்கை எதுவுமே எடுக்காம இருக்கு. கிராமத்தை சுற்றி இடுப்பளவு தண்ணீர் நிற்பதால் மாற்றுத்திறனாளிகள், வயது முதிர்ந்தோர், பச்சிளம் குழந்தைகள் கடும் அவதிக்குள்ளாகினர். கடந்த 10 ஆண்டுகளில் பேரிடர் நிதியாக தமிழக அரசு கோரிய தொகையில் வெறும் 17% மட்டுமே மத்திய அரசு வழங்கியிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாடாளுமன்றத்தில் பேரிடர் நிவாரண நிதி குறித்து மத்திய உள்துறை அமைச்சகம் தாக்கல் செய்த அறிக்கையில் கடந்த 10 ஆண்டுகளில் நிவர், வர்தா, ஒக்கி உள்ளிட்ட புயல்கள் மற்றும் பருவமழையால் ஏற்பட்ட பாதிப்புகளை ஈடுகட்ட 24,679 கோடி ரூபாய் பேரிடர் நிதியை தமிழக அரசு கோரிய நிலையில் வெறும் 4,136 கோடி ரூபாய் மட்டுமே மத்திய அரசு வழங்கியிருப்பது தெரியவந்துள்ளது. இதில் கடந்த 10 ஆண்டுகளில் பேரிடர் நிதியாக தமிழக அரசு கோரிய தொகையில் வெறும் 17% மட்டுமே மத்திய அரசு ஒதுக்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த 2014-2015 முதல் நடப்பு நிதியாண்டு வரையிலான 10 ஆண்டுகளில் மாநில பேரிடர் நிதியாக தமிழ்நாட்டிற்கு 12,208 கோடி ரூபாயை ஒதுக்கிய மத்திய அரசு இதே காலகட்டத்தில் மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு 24,000 கோடி ரூபாய்க்கு மேல் பேரிடர் நிதி ஒதுக்கீடு செய்திருப்பது அந்த அறிக்கையில் தெரியவந்துள்ளது. கோவையில் 45 ஏக்கர் பரப்பளவில் 208 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள செம்மொழி பூங்கா பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக இன்று முதல் திறக்கப்படுகிறது. பூங்காவினை பார்வையிட வரும் பெரியவர்களுக்கு 15 ரூபாயும், 10 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு 5 ரூபாயும், நடைபாதை உபயோகிப்போருக்கு மாதத்திற்கு 100 ரூபாயும் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கோவை செம்மொழி பூங்கா வடிவமைப்பாளர் ரூப்மதி ஆனந்த் நமது நியூஸ் 18க்கு சிறப்பு பேட்டி அளித்துள்ளார். அதில் குழந்தைகள் கொண்டாடும் வகையில் பல்வேறு வசதிகள் செம்மொழி பூங்காவில் இருப்பதாகவும், சீனா, ஜப்பான் நாடுகளில் இருக்கும் 100 ஆண்டு பழமையான போன்சாய் மரங்கள் இங்கு வைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய அரிய வகை தாவரங்களை பல இடங்கள்லேருந்து சேகரித்து காட்சிப்படுத்தியிருக்கோம். அந்த மாதிரி தாவரங்களை எங்கேயுமே பார்க்க முடியாது. இது மட்டும் தாவரங்கள் மேலே ஆர்வம் இல்லாதவங்க கூட இதை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இது இயற்கையோடு நம்ம உறவாடுறோம். அப்போ இது அழுக்கவே அழுக்காது. நீங்கள் ஒவ்வொரு சீசன்லையும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இதை பார்க்கும்போது இது உங்களுக்கு ஒரு உயிர் ஓவியமாக வித்தியாசமாக தெரியும். செம்மொழி பூங்காவை சுற்றி இருப்பவர்களுக்கு ஆக்சிஜன் கருவூலமாக பூங்கா இருக்கிறது எனவும் அவர் தெரிவித்தார். உதகை அருகே மாவனல்லா கிராமத்தில் சுற்றித் திரியும் புலியை பிடிக்கும் வரை மாணவர்களை பள்ளிக்கு அனுப்புவதில்லை என்று பெற்றோர் முடிவு செய்துள்ளனர். மாவனல்லா கிராமத்தில் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த பழங்குடியின பெண்ணை கடந்த மாதம் 24ஆம் தேதி ஆண் புலி தாக்கிக் கொன்றது. புலியை பிடிக்க 5 இடங்களில் இரும்பு கூண்டுகள் வைக்கப்பட்டு 34 இடங்களில் தானியங்கி கேமராக்கள் பொருத்தி அதன் நடமாட்டத்தை வனத்துறையினர் கண்காணித்து வருகின்றனர். மாவனல்லா அரசு பழங்குடியின உண்டு உறைவிட பள்ளி அருகே நேற்று பகல் நேரத்திலேயே புலி ஒன்று சுற்றித் திரிந்துள்ளது. அதுக்கு சீக்கிரம் பிடிக்கணும்னு கேட்டுக்கிறோம். கூண்டில் சிக்காத புலியை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்க வேண்டும் என வனத்துறையினருடன் மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். புலியை பிடிக்க கூண்டு வைத்த இடத்தில் சென்னாய் கூட்டம் சுற்றித் திரிந்ததால் மக்கள் மேலும் அச்சமடைந்தனர். ஏன்னா இங்கே பயந்து நடந்துட்டு இருக்கோம். நாங்கள் எல்லாமே வாழ்றது இப்போ பயத்தில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். யாருமே இப்போ மாதிரி ஃப்ரீனஸ் எதுவுமே இல்லை. இப்போ எங்கே வரும் என்ன செய்யும் அது சுற்றிட்டே இருக்கும். இன்றைக்கி 11 மணிக்கு ஸ்கூல் பின்னாடி வந்துருச்சுங்க. ஏன்னா அந்த குழந்தைங்க பாத்ரூம் இருக்கிறதே அங்கே தான். ஏன்னா அது பக்கத்தில் வந்துருச்சு. அது உள்ளே வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஏன்னா அது உள்ளே ஏதோ ஒன்று அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் சேஃப்டி பண்ணிக்கலாம் தான் நாளிலேருந்து நம்ம குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்புறதுலேருந்து நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். வனத்துறை அதிகாரிகள் புலியை பிடிக்க தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருவதாக மக்களுக்கு உறுதியளித்தனர். தமிழ்நாட்டில் மணல் கொள்ளையில் ஈடுபடுவோர் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்க கனிமவள ஆணையருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. மணல் கொள்ளை தொடர்பான வழக்கு ஒன்றை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் இந்த விவகாரம் தொடர்பாக கனிமவள ஆணையர் நேரில் ஆஜராகி விளக்கமளிக்க உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் இந்த வழக்கு நீதிபதிகள் SM சுப்பிரமணியம், C குமரப்பன் அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது நேரில் ஆஜரான கனிமவள ஆணையர் மோகனிடம் மணல் கொள்ளையை தடுக்க என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த கனிமவள
ஆணையர் மணல் கொள்ளையில் ஈடுபட்டவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படுவதாக கூறினார். மேலும் ஆன்லைன் பதிவு முறை, GPS மூலம் கண்காணிப்பு உள்ளிட்ட நடைமுறைகள் பின்பற்றப்படுவதாக தெரிவித்தார். அபராதம் விதிப்பது மட்டும் போதாது என கூறிய நீதிபதிகள் மணல் கொள்ளையில் ஈடுபடுபவர்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறிப்பிட்டனர். கனிம வளங்கள் நாட்டின் சொத்து என தெரிவித்த நீதிபதிகள் அவற்றை கொள்ளையடிக்க அனுமதிக்க முடியாது என திட்டவட்டமாக தெரிவித்தனர். மணல் கொள்ளையர்களுடன் இணைந்து அதிகாரிகள் செயல்பட்டால் இதனை தடுக்கவே முடியாது என கூறிய நீதிபதிகள் இந்த விவகாரத்தில் தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டிய நிலை உள்ளதாகவும் குறிப்பிட்டனர். இதனையடுத்து மணல் கொள்ளையை தடுக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து கனிமவள ஆணையர் அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கை அடுத்த வாரத்திற்கு தள்ளி வைத்தனர். சென்னையில் நடைபெற்ற ஜூனியர் உலகக்கோப்பை ஹாக்கி தொடரில் இந்திய அணி வெண்கலப் பதக்கம் வென்றது. சென்னையில் நடைபெற்ற 14வது ஜூனியர் உலகக் கோப்பையில் ஜெர்மனி அணி வாகை சூடியது. இந்திய அணி அர்ஜென்டினாவை வீழ்த்தி வெண்கலப் பதக்கம் வென்றது. 14வது ஜூனியர் உலகக் கோப்பை ஹாக்கி தொடர் சென்னை மற்றும் மதுரையில் நடைபெற்றது. 24 அணிகள் பங்கேற்ற இந்த தொடரில் சென்னை மேயர் ராதாகிருஷ்ணன் மைதானத்தில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் நடப்பு சாம்பியன் ஜெர்மனி ஸ்பெயினை எதிர்கொண்டது. நிர்ணயிக்கப்பட்ட 1 மணி நேரத்தில் இரு அணிகளும் தலா ஒரு கோல் அடித்ததால் ஷூட் அவுட் முறை கடைபிடிக்கப்பட்டது. இதில் 3-2 என்ற கோல் கணக்கில் வென்று ஜெர்மனி 8வது முறையாக ஜூனியர் உலகக் கோப்பையை தன்வயப்படுத்தியது. Right in the closing stages, he needs to make up for it, and he does. 10th final, and yet again it's Germany on top as they retain the crown. முன்னதாக நடைபெற்ற 3வது இடத்திற்கான போட்டியில் இந்திய இடம்படை அர்ஜென்டினாவை எதிர்கொண்டது. முதல் 45 நிமிடங்களில் 2 கோல் அடித்த அர்ஜென்டினா அணி முன்னிலையில் இருந்தது. பின்னர் உள்ளூர் ரசிகர்களின் ஆதரவுடன் வெகுண்டெழுந்த இந்திய அணி கடைசி 15 நிமிடங்களில் கோல் மடை பொழிந்தது. அடுத்தடுத்து 4 கோல்கள் அடித்த இந்திய அணி வெண்கல பதக்கத்தை வசப்படுத்தியது. This was almost just a formality. Anmol Ekta, who had provided on a couple of occasions. उसके बाद सर अच्छा कमबैक किया टीम ने. 3 क्वार्टर हम डाउन चल रहे थे. थर्ड क्वार्टरல வந்து நீ பவுன்ஸ் பேக் பண்ணோம், நீ வந்து ஃபைட் பேக் பண்ணோம், அதுக்கப்புறம் 4-2 வின் பண்ணோம். பட் அவங்களுக்கு ஜேர்னி இன்னும் ஸ்டார்ட் ஆகல. ஏன்னா இன்னும் சீனியர் டீமுக்கு வரணும். ஏஷியன் கேம்ஸ் வருது, வேர்ல்ட் கப் வருது, அப்புறம் நெக்ஸ்ட் 2028 ஒலிம்பிக் கேம்ஸ் வருது. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். கோப்பையை வென்ற ஜெர்மனி அணிக்கு கோப்பையுடன் தங்கப்பதக்கமும், ஸ்பெயினுக்கு வெள்ளிப் பதக்கமும், இந்தியாவிற்கு வெண்கலப் பதக்கமும் வழங்கப்பட்டன. தீபாவளி பண்டிகையை புலப்படாத பண்பாட்டு பாரம்பரியம் பட்டியலில் இணைத்து யுனெஸ்கோ அங்கீகரித்துள்ளது. தலைநகர் டெல்லியில் யுனெஸ்கோ அமைப்பின் 20வது நாடுகளுக்கிடையேயான கலாச்சார பாரம்பரிய பாதுகாப்பு குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தை இந்தியா தலைமையேற்று நடத்திய நிலையில் பாரம்பரிய அந்தஸ்து கோரி 79 நாடுகளிடம் இருந்து பெறப்பட்ட 69 முன்மொழிவுகள் ஆய்வு செய்யப்பட்டன. இதைத் தொடர்ந்து தீபாவளி பண்டிகையை புலப்படாத பண்பாட்டு பாரம்பரிய பட்டியலில் இணைத்து யுனெஸ்கோ அமைப்பு அங்கீகாரம் வழங்கியது. துர்கா பூஜை, யோகா உள்ளிட்டவற்றை தொடர்ந்து யுனெஸ்கோ அமைப்பால் அங்கீகரிக்கப்பட்ட 16வது இந்திய பாரம்பரியம் தீபாவளி என்பது குறிப்பிடத்தக்கது. யுனெஸ்கோவின் அறிவிப்பை தனது எக்ஸ் பக்கத்தில் மேற்கோள் காட்டி இந்திய நாகரிகத்தின் ஆன்மா தீபாவளி பண்டிகை என பிரதமர் மோடி பதிவிட்டுள்ளார். மேலும் தனது பதிவில் இந்தியர்களின் கலாச்சாரத்தோடு ஒன்றியது தீபாவளி பண்டிகை என்றும் அப்பண்டிகைக்கு மேலும் ஒரு அங்கீகாரத்தை யுனெஸ்கோ அமைப்பு வழங்கி இருப்பது உலக அளவில் அதை மேலும் பிரபலப்படுத்தும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருக்கிறார். தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இன்று சென்னையில் நடைபெறுகிறது. தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் இன்று சென்னையில் நடைபெறுகிறது. பொதுச் செயலாளர் ஆனந்த் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் சென்னை பனையூரில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் இன்று காலை 10 மணிக்கு ஆலோசனைக் கூட்டம் நடைபெறும் என தெரிவித்துள்ளார். அதில் மாநில அளவிலான நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட கழக செயலாளர்கள் மட்டும் கலந்து கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரி மக்கள் சந்திப்பை தொடர்ந்து நடைபெறவுள்ள இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் அண்மையில் கட்சியில் இணைந்த செங்கோட்டையன் கலந்து கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் ஈரோட்டில் திட்டமிடப்பட்டு வரும் பொதுக்கூட்டத்தை நடத்துவது குறித்தும் கட்சியின் கூட்டணி நிலைப்பாடு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்தும் ஆலோசிக்கப்படும் என கூறப்படுகிறது. 2026 சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கும் சூழலில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தி ஆகியோர் அடுத்த மாதம் தமிழ்நாட்டிற்கு வருகை தர உள்ளனர். கிராம கமிட்டி மாநில மாநாட்டை காங்கிரஸ் நடத்த திட்டமிட்டுள்ள நிலையில் அதில் ராகுல் காந்தி பங்கேற்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக ஜனவரி 3வது வாரத்தில் அவர் தமிழ்நாடு வருகை தர இருப்பதாக கூறப்படுகிறது. இதேபோன்று பிரியங்கா காந்தி பங்கேற்கும் மகளிர் பேரணியை நடத்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி திட்டமிட்டுள்ளது. இருவரின் பரப்புரைகளை ஒருங்கிணைக்க காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை குழுக்களை அமைத்துள்ளார். கிராம கமிட்டி மாநில மாநாட்டை ஒருங்கிணைக்கும் குழுவில் தங்கபாலு, திருநாவுக்கரசர், KS அழகிரி, பீட்டர் அல்போன்ஸ் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். மகளிர் பேரணியை ஒருங்கிணைக்கும் குழுவில் எம்பிக்கள் ஜோதிமணி, சுதா ராமகிருஷ்ணன் உள்ளிட்டோர் இடம்பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கும் சூழலில் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி ஆகியோரின் தமிழ்நாடு வருகை கவனம் பெற்றுள்ளது.
புதுச்சேரியில் 750 ரூபாய் மதிப்பிலான பொங்கல் தொகுப்பு ஜனவரி 3 முதல் வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். பொங்கல் பண்டிகைக்கு ஒரு மாதமே உள்ள நிலையில் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் வழங்கப்படும் பொங்கல் பரிசு குறித்த அறிவிப்பை புதுச்சேரி அரசு வெளியிட்டுள்ளது. அதன்படி 750 ரூபாய் மதிப்பிலான பொங்கல் தொகுப்பில் அரிசி, வெல்லம், முந்திரி, ஏலக்காய், பருப்பு, சர்க்கரை, நெய், சூரியகாந்தி எண்ணெய் உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். இந்த பரிசு தொகுப்பு வரும் ஜனவரி 3ஆம் தேதி முதல் ரேஷன் கடைகளில் வழங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் பொங்கல் தொகுப்பில் பரிசுத் தொகை குறித்து முதலமைச்சர் ரங்கசாமி எதுவும் குறிப்பிடவில்லை. கடந்த பொங்கல் பண்டிகையின் போது பரிசுத் தொகுப்புக்கு பதிலாக 750 ரூபாய் ரொக்கமாக புதுச்சேரி அரசு வழங்கியது குறிப்பிடத்தக்கது. சிவகங்கையில் கெட்டுப்போன தேனை குடித்ததால் சுயநினைவிழந்த சிறுவனுக்கு இந்தியாவிலேயே மாற்று மருந்து இல்லாத சூழலில் உயிரை காப்பாற்றி அரசு மருத்துவர்கள் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளனர். சிவகங்கை ரோஸ் நகர் பகுதியைச் சேர்ந்த முத்துலட்சுமி என்பவரின் 4 வயது மகன் பாலசேகருக்கு கடந்த மாதம் 26ஆம் தேதியன்று வயிற்று வலி ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அவரது தாத்தா வீட்டிலிருந்த பழைய தேனை எடுத்து குழந்தைக்கு வழங்கியுள்ளார். தேனை அருந்திய சற்று நேரத்திலேயே சிறுவன் திடீரென சுயநினைவின்றி மயங்கி விழுந்துள்ளார். மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட சிறுவன் வெண்டிலேட்டர் உதவியுடன் அங்கு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சிறுவனுக்கு வழங்கிய தேன் பாட்டிலை எடுத்து வரச் சொல்லி பரிசோதித்த மருத்துவர்கள் தேன் கெட்டுப்போய் இருந்ததும் அதில் உள்ள கிருமியே குழந்தையின் உடல்நிலை குன்றியதற்கு காரணம் எனவும் கண்டறிந்தனர். மாற்று மருந்து குறித்து தேடிய போது இந்தியாவிலேயே இந்த நோய்க்கான மருந்து இல்லாதது தெரியவந்தது. பின்னர் மயக்கவியல் துறை மருத்துவர்களின் உதவியுடன் கிருமி எதிர்ப்பு மருந்தை பயன்படுத்தியதில் அதில் முன்னேற்றம் தெரிந்தது. இதையடுத்து தொடர் சிகிச்சை அளித்ததால் குழந்தை உடல்நிலை தேறியுள்ளார். பையனை நான் இங்கே கொண்டு வந்து சேர்க்கும்போது எந்த இதுவுமே இல்லாமல் தான், எந்த அசைவுகளோ இல்லை அவனுக்கான மூச்சோ எதுவுமே இல்லாமல் தான் கொண்டு வந்து சேர்த்தேன். என் பையனை உடனே எல்லாரும் ட்ரீட்மெண்ட் பண்ணி நல்லபடியாக காப்பாற்றினாங்க. நான் எல்லாருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். சிறுவனின் தாய் தனது குழந்தையை காப்பாற்றிய மருத்துவர்களுக்கு நன்றி தெரிவித்தார். லட்டு மோசடியை தொடர்ந்து திருப்பதியில் பட்டு சால்வை வழங்கியதிலும் மோசடி நடைபெற்றது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. திருப்பதியில் பட்டு சால்வைக்கு பதிலாக 100% பாலியஸ்டர் துண்டை விற்று பல கோடி ரூபாய் மோசடி நடந்துள்ளதாக புகார் எழுந்துள்ளது. உலக பிரசித்தி பெற்ற திருப்பதி லட்டுவில் விலங்கு கொழுப்பு உள்ள நெய் பயன்படுத்தியது, உண்டியல் காணிக்கை 100 கோடி ரூபாய் வரை திருடு போனது என அடுத்தடுத்த சர்ச்சைகளில் திருப்பதி தேவஸ்தானம் சிக்கி வருகிறது. இந்நிலையில் திருமலை கோயிலில் VIP பிரேக் தரிசனம் செய்வோரையும் நன்கொடையாளர்களையும் கௌரவிக்கும் வகையில் அணிவிக்கப்படும் பட்டு சால்வையில் மோசடி நடந்திருப்பது தெரியவந்தது. தூய மல்பெரி பட்டு நூலில் நிர்ணயிக்கப்பட்ட வடிவம், அளவு, எடை, டிசைன்களில் இருக்க வேண்டும் என்ற நிபந்தனைகளுடன் தேவஸ்தானம் அறக்கட்டளை சார்பில் சால்வைகள் கொள்முதல் செய்யப்பட்டு வந்தன. பெங்களூருவை மையமாக கொண்ட எக்ஸ்போர்ட் ஆஃப் நாகரி என்ற நிறுவனத்திடமிருந்து கடந்த 2015ஆம் ஆண்டு முதல் தற்போது வரை 10 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 54 கோடியே 95 லட்சத்துக்கு சால்வைகள் கொள்முதல் செய்யப்பட்டன. நிபந்தனைகளை டெண்டர் எடுத்த நிறுவனம் பூர்த்தி செய்ததா என்ற தேவஸ்தான தலைவர் BR நாயுடு தலைமையிலான குழு ஆய்வு நடத்தியது. அதில் தூய மல்பெரி பட்டுக்கு பதிலாக 100% பாலியஸ்டரால் ஆன சால்வைகளை இதுவரை விற்பனை செய்து வந்தது தெரியவந்தது. மாதிரிகளை ஆய்வுக்குட்படுத்திய போது மோசடி உறுதியானதாக தேவஸ்தானம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து விரிவான விசாரணைக்கு உத்தரவிட்டிருப்பதாக தேவஸ்தானம் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. அனந்தபுரி, உழவன், ராமேஸ்வரம் ரயில்கள் பிப்ரவரி 3ஆம் தேதி வரை தாம்பரத்திலிருந்து இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் நடைபெற்று வரும் மறுசீரமைப்பு பணிகள் காரணமாக டிசம்பர் 15ஆம் தேதி முதல் பிப்ரவரி 3ஆம் தேதி வரை சில ரயில் சேவைகளில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளன. அதன்படி தஞ்சாவூர் எழும்பூர் உழவன் விரைவு ரயில் வரும் 15 முதல் பிப்ரவரி 2 வரை தாம்பரம் வரை மட்டுமே இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ரயில் தஞ்சாவூரிலிருந்து புறப்பட்டு அதிகாலை 3:45 மணிக்கு தாம்பரம் வந்தடையும். மறுமார்க்கத்தில் பிப்ரவரி 3ஆம் தேதி வரை எழும்பூருக்கு பதில் தாம்பரத்திலிருந்து இரவு 11 மணிக்கு புறப்படும். கொல்லம் எழும்பூர் அனந்தபுரி அதிவிரைவு ரயில் டிசம்பர் 15 முதல் பிப்ரவரி 2 வரை தாம்பரம் வரை மட்டுமே இயக்கப்படும் என்றும் இந்த ரயில் தாம்பரத்திற்கு அதிகாலை 5:20 மணிக்கு வந்தடையும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மறுமார்க்கத்தில் எழும்பூரிலிருந்து கொல்லம் செல்லும் ரயில் பிப்ரவரி 3 வரை இரவு 8:20 மணிக்கு தாம்பரத்தில் இருந்து புறப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராமேஸ்வரம் எழும்பூர் விரைவு ரயில் டிசம்பர் 15 முதல் பிப்ரவரி 2 வரை தாம்பரம் வரை மட்டுமே இயக்கப்பட உள்ளது. இந்த ரயில் காலை 6:45 மணிக்கு தாம்பரம் வந்து சேரும். அதேபோல் எழும்பூரிலிருந்து ராமேஸ்வரம் செல்லும் ரயில் டிசம்பர் 16 முதல் பிப்ரவரி 3 வரை இரவு 7:42 மணிக்கு தாம்பரத்திலிருந்து புறப்படும். ஹைதராபாத் தாம்பரம் சாமினார் அதிவிரைவு ரயில் ஜனவரி 1 முதல் பிப்ரவரி 3 வரை சென்னை கடற்கரை வரை மட்டுமே இயக்கப்படும். இந்த ரயில் இரவு 7 மணியளவில் சென்னை கடற்கரை ரயில் நிலையத்தை வந்தடையும். அதேபோல் தாம்பரத்திலிருந்து ஹைதராபாத் செல்லும் ரயில் டிசம்பர் 31 முதல் பிப்ரவரி 2 வரை மாலை 6:20 மணிக்கு சென்னை கடற்கரையிலிருந்து புறப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.
அகமதாபாத் திருச்சி வாராந்திர விரைவு சிறப்பு ரயில் ஜனவரி 29ஆம் தேதி ரேணிகுண்டா, அரக்கோணம் வடக்கு, காட்பாடி, வேலூர், விழுப்புரம் வழியாக மட்டுமே இயக்கப்பட உள்ளது. இந்த ரயில் அரக்கோணம், பெரம்பூர், எழும்பூர், தாம்பரம், செங்கல்பட்டு ரயில் நிலையங்களில் நின்று செல்லாது என்றும் கூடுதலாக திருத்தணி ரயில் நிலையத்தில் நின்று செல்லும் என்றும் தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. காசா அமைதி திட்டத்தை விரைவாக செயல்படுத்துவதற்கு இந்தியா உறுதுணையாக இருக்கும் என்று இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவிடம் பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்துள்ளார். இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு பிரதமர் நரேந்திர மோடியுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உரையாடினார். அப்போது இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவை வலுப்படுத்துவதற்கான வழிமுறைகள் குறித்தும் பயங்கரவாதத்திற்கு எதிரான உறுதியான நிலைப்பாடு குறித்தும் விவாதிக்கப்பட்டது. பயங்கரவாத செயல்களை வன்மையாக கண்டித்ததுடன் பயங்கரவாத அமைப்புகளுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என இரு தலைவர்களும் வலியுறுத்தினர். காசா அமைதி திட்டத்தை விரைவாக செயல்படுத்தவும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நீடித்த அமைதியை நோக்கிய முயற்சிகளுக்கும் இந்தியா முழு ஆதரவு அளிக்கும் என நெதன்யாகுவிடம் பிரதமர் மோடி உறுதியளித்தார். மேலும் இரு தலைவர்களும் தொடர்ந்து தொடர்பில் இருப்பது என்று முடிவு செய்தனர். இது தொடர்பாக பிரதமர் மோடி தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் இந்தியா இஸ்ரேல் இடையேயான ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவுடன் ஆலோசனை செய்ததாக குறிப்பிட்டுள்ளார். கடந்த 7 ஆண்டுகளில் உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றங்களில் நியமிக்கப்பட்ட 841 நீதிபதிகளில் 49 பேர் மட்டுமே பட்டியல் மற்றும் பழங்குடி வகுப்பைச் சேர்ந்தவர்கள் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றங்களில் நியமிக்கப்படும் நீதிபதிகள் நியமனத்தில் இடஒதுக்கீடு முறை கடைபிடிக்க மத்திய அரசு சட்டம் ஏதும் கொண்டு வருகிறதா என திமுக எம்பி TR பாலு கேள்வி எழுப்பியிருந்தார். மேலும் சட்டமில்லாத சூழ்நிலையில் பிற்படுத்தப்பட்ட பட்டியல் மற்றும் பழங்குடியின மக்கள் நீதிபதிகளாக நியமிக்கப்படுவதில் மத்திய அரசு எத்தகைய நடவடிக்கை எடுத்து வருகிறது எனவும் வினவியிருந்தார். இதற்கு எழுத்துப்பூர்வமாக பதிலளித்துள்ள மத்திய சமூக நலத்துறை அமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே, அரசமைப்புச் சட்டம் 124, 217, 224 பிரிவுகளின் கீழ் உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றங்களில் நீதிபதிகள் நியமிக்கப்படுவதாகவும் அதில் இடஒதுக்கீடு முறை இல்லை எனவும் தெரிவித்துள்ளார். கடந்த 2018ஆம் ஆண்டு முதல் 2025 நவம்பர் வரை 841 நீதிபதிகள் நியமிக்கப்பட்டிருப்பதாகவும் அதில் 32 பேர் பட்டியலினத்தவர் என்றும் 17 பேர் பழங்குடியினர் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் 103 இதர பிற்படுத்தப்பட்டோர், 46 சிறுபான்மையினர் நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் மொத்தம் 129 பெண்களும் நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டிருப்பதாக கூறியுள்ளார். கொலிஜியம் பரிந்துரையின்படியே நீதிபதிகள் நியமிக்கப்படுவதாகவும் நீதிபதிகள் தேர்வின் போது அனைத்து பிரிவினர்களையும் பரிசீலிக்குமாறு மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளதாகவும் ராம்தாஸ் அத்வாலே தெரிவித்துள்ளார். விமான போக்குவரத்தை சீர்குலைக்க திட்டமிடவில்லை என இண்டிகோ தலைவர் விக்ரம் சிங் மேத்தா கூறியுள்ளார். விமானிகளுக்கான பணிநேர கட்டுப்பாடுகளை மத்திய அரசு கொண்டு வந்த நிலையில் விமானிகள் பற்றாக்குறையால் கடந்த வாரம் இண்டிகோ விமான நிறுவனத்தின் சேவைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. இது தொடர்பாக விளக்கம் அளித்துள்ள இண்டிகோ நிறுவன தலைவர் விக்ரம் சிங், எதிர்பாராத தொடர் விளைவுகளால் டிசம்பர் 3ஆம் தேதி விமான சேவைகள் பாதிக்கப்பட்டதாகவும் தற்போது 138 நகரங்களுக்கு 1900க்கும் அதிகமான விமானங்கள் இயக்கப்படுவதாகவும் கூறியுள்ளார். மேலும் மத்திய அரசு கொண்டு வந்த விமானிகளின் பணிநேர கட்டுப்பாட்டுக்கு எதிராக விமான போக்குவரத்தை வேண்டுமென்றே சீர்குலைக்கவில்லை என்றும் மறுப்பு தெரிவித்துள்ளார். இண்டிகோ விமானங்கள் ரத்து செய்யப்பட்டது தொடர்பாக வெளிநபர் மூலம் விசாரணை நடத்தப்படும் என்றும் விக்ரம் சிங் உறுதியளித்துள்ளார். மகாராஷ்டிராவில் ஊருக்குள் புகுந்த சிறுத்தையை வனத்துறையினர் மயக்க ஊசி செலுத்தி பிடித்தனர். மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூர் மாவட்டத்தில் குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்த சிறுத்தை 7 பேரை தாக்கிய நிலையில் கடும் போராட்டத்திற்கு பிறகு வனத்துறையினர் மயக்க ஊசி செலுத்தி பிடித்தனர். நாக்பூர் மாவட்டத்தில் பருதி என்ற பகுதியில் குடியிருப்புக்குள் புகுந்த சிறுத்தை உள்ளூர் மக்கள் 7 பேரை தாக்கியது. இதுகுறித்து அறிந்து விரைந்த வனத்துறையினர் சிறுத்தைக்கு மயக்க ஊசி செலுத்தி பிடித்து பாதுகாப்பாக வனப்பகுதிக்குள் எடுத்துச் சென்றனர். இந்நிலையில் நாக்பூரில் சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கும் சூழலில் 10 கிலோமீட்டர் தொலைவில் சிறுத்தை உலா வந்ததால் அதிருப்தியடைந்த நாக்பூர் சுயேட்சை எம்எல்ஏ ஷரத் सोनावाने சிறுத்தை வேடத்தில் சட்டப்பேரவை கூட்டத்தில் பங்கேற்றார். अगर बेबड़ आ सकता है, लेपड़ आ सकता है, तो आप समझिए कि पूरे राज्य में क्या अभी आज के तारीख में क्या पोजीशन होगी. हमारा पुणे में जो जुन्नर तहसील है वहाँ कम से कम 2000 बेबड़ है. சட்டப்பேரவை கட்டடம் அருகே சிறுத்தை உலா வந்ததால் மற்ற பகுதிகளை நினைத்து பார்க்கவே அச்சமாக இருப்பதாக எம்எல்ஏ சரத் सोनावाने கூறினார். மார்வெலஸ் மார்கழி விழாவில் நடிகை ஸ்னேகா உள்ளிட்டோர் அன்ன நடை போட்டு அசத்திய காட்சிகள்தான் இவை.
சென்னை மீனம்பாக்கத்தில் நடிகை ஸ்னேகாவின் ஆடை வடிவமைப்பு நிறுவனம் மற்றும் தனியார் அமைப்பு சார்பில் மார்வலஸ் மார்கழி விழா நடைபெற்றது. இசைக்கலைஞர் உமையாள்புரம் கே. சிவராமன் தொடங்கி புஷ்பவனம் குப்புசாமி, சங்கர் மகாதேவன் உள்ளிட்ட பாடகர்கள், இசைக்கலைஞர்கள் ஒன்றிணைந்து பாடல், ரேம்ப் வாக் உள்ளிட்ட நிகழ்வுகளில் ஈடுபட்டனர். ஆர்டிஸ்ட் ஸ்னேகாலி அவர் ட்ரைப் பண்ணிட்டு நடக்கிறது பார்க்குறது எங்களுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இட் வாஸ் a beautiful evening today. பாடகர்கள், இசைக்கலைஞர்கள் நடத்திய இசை விருந்தை திரளானோர் கண்டுகளித்தனர்.